விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சன் புயல் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த மத்திய குழு. மத்திய உள்துறை இணை இயக்குநர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு ஆய்வு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகில் 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். காலியாக உள்ள இடைநிலை பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இருநூறு தொகுதிகள் மட்டுமல்ல 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. களத்திற்கே வராதவர்கள் திமுக குறித்து விமர்சிப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான தேர்வை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய மருத்துவ ஆணை உத்தரவுப்படி மருத்துவ மேற்படிப்புக்கான தேர்வை 2025 ஜனவரியில் நடத்த ஆணை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கைது. நாகை துறைமுகத்திற்கு அழைத்து வந்து இந்திய கடற்படை விசாரணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 10,000 கனஅடியாக நீடிக்கும் நீர்வரத்து. சினிபால் மெயின் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சென்னையில் தங்கம் விலையில் மாற்றமின்றி விற்பனை. ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத அரசு உதவி பெறும் பள்ளிகளின் உரிமை மீட்பு குழுவினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் வழங்குதல் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் இடையே மீண்டும் துப்பாக்கிச் சண்டை. உயிரிழப்பு ஏதும் இல்லை என தகவல். சிரியாவில் அதிபருக்கு எதிராக தீவிரமெடுத்துள்ள உள்நாட்டு போர். போர்ட் நகரை கிளர்ச்சியாளர்கள் நெருங்கியுள்ளதால் பதற்றம் அதிகரிப்பு. கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞரின் நினைவு நாளை ஒட்டி நடந்த பேரணியில் வன்முறை. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. பாகிஸ்தானில் 150 கிலோ எடை கொண்ட ஒட்டகத்தை 2 பைக்கில் அழைத்து சென்ற சம்பவத்தின் வீடியோ வெளியாகி வைரல். கால்களில் இருக்க கட்டி பைக்கில் அமர் வைத்து அழைத்து சென்றதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கண்டனம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலிய அணி நிதான ஆட்டம்.